அவருடைய பார்வை உங்கள் மேல் வருகிறது. உங்கள் தாழ் நிலையிலிருந்து ஆண்டவர் இயேசு உங்களை உயர்த்தி விடுகிறார். உங்கள் இருளில் இருந்து ஆண்டவர் உங்களை வெளிச்சத்துக்குள் கொண்டு வருகிறார். உங்கள் துக்கத்திலிருந்து உங்களை சந்தோஷத்துக்குள் கொண்டு வருகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள், பிரச்சனைகளுக்கு அவர் விடை கொண்டு வந்து விடுகிறார். Quit talking and begin doing. கதைப்பதை நிறுத்தி செயல்பட ஆரம்பியுங்கள். The way to get started is to quit talking and begin doing. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும், எதை ஆரம்பிப்பதாக இருந்தாலும், முதல்ல அதை பற்றி கதைத்து கொண்டிருப்பதையே நீங்கள் செய்து கொண்டிருக்காமல் கதைப்பதை நிறுத்தி நாம் என்ன கதைத்தோமோ அதை செய்வதற்கு நாம் ஆரம்பிக்க வேண்டும். Action is the foundational key to all success. எல்லா விதமான வெற்றிக்கும் எது காரணம் என்றால் எங்களுடைய செயல்தான் காரணம். நாம் அதை பற்றி கதைத்து கொண்டிருப்பதில்லை. நாம் செயல்பட ஆரம்பிப்பதுதான் நம்முடைய வாழ்வின் எல்லா வெற்றிக்கும் காரணமாகும். You don't have to be great to start, but you have to start to be great. நாங்கள் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும், நாங்கள் ஒரு சிறந்த மனிதர்களாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் நாம் சிறப்பாக இருப்பதற்காக நாம் ஆரம்பிக்க வேண்டும். சரியோ? நாம் சிறப்பாக இருந்தால்தான் ஒன்றை ஆரம்பிக்கலாம், எங்களுக்கு எல்லாம் தெரிந்தால்தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம் சிறப்பாக இருப்பதற்காக நாம் இப்பொழுதே பல விடயங்களை ஆரம்பிக்க வேண்டும். The journey of the 1000 miles begins with one step. 1000 மைல்களின் பயணம் முதல் ஒரு அடியிலே தான் ஆரம்பமாகும். அதனாலே 1000 மைல்களை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக முதலாவது ஒரு அடியை நாம் எடுத்து வைத்தால் நிச்சயமாக 1000 மைல்களை நம்மால் முடிக்க முடியும். Well done is better than well said. நாம் நன்றாக சொன்னதை விட அல்லது சிறப்பாக சொன்னதை விட நன்றாக செய்ததே சிறந்ததாகும். Small plan done are better than great activity planned. ஒரு பெரிய விடயத்தை திட்டமிட்டு கொண்டிருக்கிறதை விட நாம் ஒரு சிறிய விடயத்தை ஆரம்பித்து விட்டோம் என்றால் அதுதான் நம்முடைய வாழ்வின் வெற்றியாகும். The future depends on what you do today. உங்களுடைய எதிர்காலம் என்பது இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறோமோ, இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோமோ அதில் தான் நம்முடைய எதிர்காலம் தங்கி இருக்கிறது. If you don't know where to go, you might take the wrong path. உங்களுக்கு எங்கே போகிறென்று தெரியாமல் இருப்பீர்களாக இருந்தால் சில நேரம் நீங்கள் தவறான பாதையை தெரிந்தெடுத்து விடலாம். அதனாலே நான் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக சிந்திப்போமாக இருந்தால் நாம் சரியான பாதைகளை எடுத்து வைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். So tonight I am going to speak about why the Holy Spirit is in us. ஏன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கின்றார் என்பதை இன்று இரவு நாம் பார்க்க போகிறோம். Last time we meditated on why the Holy Spirit is with us. சென்ற முறை பார்த்திருந்தால் பரிசுத்த ஆவியானவர் எதற்காக எங்களோடு இருக்கின்றார் என்பதை பற்றி பார்த்தோம். 3 விதத்திலே பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார், எங்களுக்குள் இருக்கிறார், எங்களுக்கு மேலே இருக்கின்றார். ஸோ சென்ற முறை பரிசுத்த ஆவியானவர் ஏன் எங்களோடு இருக்கின்றார் என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். So why does the Holy Spirit lead us? The Holy Spirit with us, because the Holy Spirit is to lead us to the Christ. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார் எதற்காக என்றால் எங்களை கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்துவதற்காக. சரி, அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான வேலை. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் எல்லோரையும் கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்துகிறார். The question is, why does the Holy Spirit lead us to Christ? சரியோ? கேள்வி என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஏன் எங்கள் எல்லோரையும் கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்துகின்றார்? Because through Christ we are living in this world in the kingdom of God. ஏனென்றால் கிறிஸ்து வழியாகத்தான் நாங்கள் இந்த உலகிலே கடவுளின் அரசுக்குள் வாழ முடியும். வேறு யாராலும் கடவுளுடைய அரசுக்குள் நாம் வாழ முடியாது. மற்றவர்கள் எல்லாரும் எங்களுக்காக செபிக்கலாம், ஆனால் கடவுளுடைய அரசுக்குள் நாம் வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்து நமக்கு வேண்டும்.
and we enter into eternal life when we live in this world with Christ. அது மட்டுமில்லாமல் நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு வாழும் பொழுது மட்டும்தான் நாங்கள் முடிவில்லாத வாழ்வையும் பெற்றுக்கொள்ள முடியும். So when we accept Christ as Lord and Savior, the Holy Spirit dwells in us. அதனாலே நாங்கள் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மீட்பராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறோமோ, அல்லது திருமுழுக்கின் பொழுது அதான் நடக்கிறது. திருமுழுக்கின் பொழுது இயேசுவை ஆண்டவராக மீட்பராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வருகின்றார், வந்து தங்குகிறார். The Holy Spirit help us continually walk in Christ. ஆகவே தொடர்ச்சியாக நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கின்றார். Without help of the Holy Spirit, we cannot live in Christ. So every Christian must know this. Without help of the Holy Spirit, we cannot live in Christ. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் யாராலும் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாது. சரியோ? However, we can live with a Christian name or identity. நாங்கள் கிறிஸ்தவ பெயரோடும் கிறிஸ்தவ அடையாளங்களோடும் நாம் வாழ்ந்து வாழலாம். But no one can truly live in Christ without the Holy Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் எவராலும் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாது. சரியோ? இப்போ நான் கழுத்தில் போட்டிருக்கிற குருசு எனக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தருமா என்று கேட்டால் இல்லை. அது அடையாளம், நான் கிறிஸ்தவன் என்றதுக்கு அடையாளம், அவ்வளவுதான். கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கும் பொழுது மட்டும்தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அது எனக்கு கொண்டு வரும். எங்களுடைய வீட்டில் ஒரு இயேசுநாதருடைய படமோ அல்லது குருசோ வச்சிருந்தால் எங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுமான்னு கேட்டால் இல்லை. அப்படி யாரும் நம்பிடக்கூடாது. எத்தனையோ பேர் அதை வியாபாரின்னா அதை கடையில் வச்சு விற்கிறார், வேறு வேறு மதம் எல்லாரும் தான் அதை வச்சிருக்கிறார்கள். ஆனால் எந்த குடும்பம் இயேசுவை நம்பி இயேசுவுக்குள் வாழ்கிறார்களோ அந்த வீட்டுக்குள் தான் இயேசுவினுடைய ஆசீர்வாதம் வல்லமை இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு அறிந்திருக்கும். நாம் ஏமாற்றப்படக்கூடாது சாத்தானால. சரியோ? அப்படி நிறைய மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். சாத்தான் எப்பொழுதுமே மக்களுடைய கண்ணை குருடாக்கி வைத்திருக்கின்றான். எனிவே, ஸோ வாட் டஸ் இட் மீன் டு லிவ் இன் கிரைஸ்ட்? கிறிஸ்துவுக்குள் வாழ்வதென்றால் என்ன? இப்போ அது ஒரு முக்கியமான கேள்வியாகும். லிவிங் இன் கிரைஸ்ட் அண்ட் லிவிங் இன் த ஹோலி ஸ்பிரிட் ஹேவ் வெரி சிமிலர் மீனிங்ஸ். கிறிஸ்துவுக்குள் வாழ்வது அல்லது தூய ஆவியானவருக்குள் வாழ்வது என்பது ரெண்டுமே மிக மிக ஒன்றான அர்த்தம் உள்ளதுதான். சரியோ? லிவிங் இன் கிரைஸ்ட் மீன் ஓவர்கமிங் அவர் ஃப்ளஷ். கிறிஸ்துவுக்குள் வாழ்வதென்றால் அன்பானவர்களே, இதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஊனியல்பை வெற்றி கொள்வதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதாகும். சரியோ? இது ஒரு முக்கியமான பாடம், நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இதை மட்டும் நாம் தெரியாமல் இருந்தோம் என்றால் நாம் எவ்வளவு காலம் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு நாம் சான்று பகரவும் முடியாது. சரியோ? நம்முடைய அந்த ஊனியலை வெற்றி கொள்வது இருக்கிறது அல்லவா, அது ஒரு பெரிய போராட்டமான ஒன்று. அதை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தாவினுடைய உதவி நமக்கு வேண்டும். பரிசுத்தாவினுடைய உதவி நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் நம்முடைய ஊனியல்வை வெற்றி கொள்ளுகிறோம். வெற்றி கொண்டு கிறிஸ்துவின் விருப்பத்துக்கு நம்மால் வாழ முடியும். நான் தவறாயனாக வாழாமல் கிறிஸ்து விரும்புகிற தவறாயனாக நான் வாழ முடியும். அதுபோல நீங்களும் தான். நீங்கள் விரும்புவது போல வாழாமல் இயேசு விரும்புவது போல வாழ முடியும். அதுக்கு நம்முடைய ஊனியல்வை, நம்முடைய பேச்சை, நம்முடைய செயலை, நம்முடைய பார்வையை, நம்முடைய திட்டத்தை எல்லாம் நாம் வெற்றி கொள்வது தான் அதனுடைய பெரிய வெற்றியாகும். அதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதென்றால் எங்களுடைய ஊனியல்வை வெற்றி கொள்வது. சரியோ? பைபிள் வச்சிருக்கிறது, குருசு வச்சிருக்கிறது, சேமாலை வச்சிருக்கிறது, இப்படி யாரும் நினைக்கக்கூடாது. இல்லை, நம்முடைய ஊனியல்பை வெற்றி கொள்வது தான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதாகும். In other words, we push aside our fleshly desire and obey Christ's will. இன்னொரு வார்த்தை சொல்வதாக இருந்தால், எங்களுடைய விருப்பு வெறுப்புகளை ஒரு பக்கமாக தள்ளி வைத்துவிட்டு கடவுளுடைய விருப்பத்துக்குள் நாம் வாழ்வதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதாகும். சரியோ? கடவுளுடைய விருப்பத்துக்குள் வாழ்வது மிக போராட்டமான ஒன்றுதான். The main path of our Christian life is to overcome our flesh. சரியோ? எங்களுடைய ஊனியல்வை வெற்றி கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான ஒரு பெரிய பாடம், பெரிய ஒரு செயலாக இருக்கிறது. நம்முடைய ஊனியல்வை வெற்றி கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய செயல். If you ask me about my experience of living as a traditional Catholic and participating in the prayer meetings, நீங்கள் என்னிடத்திலே கேட்பீர்களாக இருந்தால், நீங்கள்
நான் இந்த சுக வழிபாட்டிலே பங்கு பெறுவதற்கும் அதுக்கு முன்பு நான் ஒரு சாதாரண ஒரு பாரம்பரிய கத்தோலிக்கராக இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பீர்களாக இருந்தால், I would say that when I was a traditional Catholic, I lived according to the flesh. தெரியும், நான் ஒரு சாதாரண ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக கத்தோலிக்கனாக இருந்த பொழுது என்னுடைய விருப்பப்படியே நான் வாழ்ந்து கொண்டேன். கோயிலுக்கு போகிறது அவ்வளவுதான். அதுக்கு பின்பு நான் என்ன விரும்புகிறேனோ, நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அதையே செய்து கொண்டிருந்தோமே தவிர, மற்றபடி கடவுள் இதை விரும்புகிறார், நான் இதை செய்யக்கூடாது, அதுதான் செய்ய வேண்டும், கடவுள் இதை விரும்புகிறார், நான் இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படிலாம் நமக்கு எண்ணமே வந்ததில்லை. அது நமக்கு தெரியவே தெரியாது. கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போதும், நற்கருணை எடுத்து விட்டால் போதும், அவ்வளவுதான் தெரிந்ததே தவிர நான் கடவுள் என்ன விரும்புகிறார், ஒரு வாலிபனா இருக்கிற நான் எப்படி இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறார் எனக்கு தெரியாது. அது தெரியும். ஒரு வீட்டில் எப்படி நான் இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறார் அது எனக்கு தெரியாது. என்னுடைய மனைவிக்கு நான் எவ்வாறு ஒரு கணவனாக இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறார். ஊர் விரும்புறதெல்லாம் நாங்க நினைக்கிறோம். அம்மா என்ன விரும்புகிறார், அங்கிள் என்ன விரும்புகிறார், மாமா மாமி என்ன விரும்புகிறார், இதுதான் நாம் நினைச்சு கொண்டிருந்தோமே தவிர கடவுள் என்ன விரும்புகிறார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆகவே நான் சாதாரண ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருந்த பொழுது நான் என்ன நினைக்கிறேனோ அது போல வாழ்ந்தால் போதும், அதான் சிறந்தது என்று நினைத்து கொண்டிருந்தேன். I worship God in the flesh. நான் இறைவனை வழிபடும் பொழுது கூட என்னுடைய ஊனியல்பின்படி தான் நான் வழிபட்டேன். சரியா? தூய ஆவியானவர் வழியாக எனக்கு வழிபட தெரியாது. அப்படி என்றாலும் என்னென்று எனக்கு தெரியவில்லை. அப்படி கேட்ட பொழுது அது பரியாசமாக ஒரு சிரிப்பாக தெரிந்ததை தவிர தூய ஆவியானவர் வழியாக இறைவனை வழிபடுவது என்பது தெரியாமல் இருந்தது. But after participating in the prayer meetings, the Holy Spirit is helping me overcome my flesh and live in the Spirit. ஆனால் இந்த ஜெப வழிபாட்டில் பங்கு பெற ஆரம்பித்த பின்புதான் என்னுடைய ஊனியல்வை நான் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்ற சக்தியை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பதை நான் உணர முடிந்தது. இந்த வார்த்தைகளை பேசக்கூடாது, இவ்வாறு நான் செயல்படக்கூடாது, இவ்வாறு நான் வாழக்கூடாது, இவ்வாறு நான் பார்க்கக்கூடாது, இப்படி செபிப்பதில்லை, இப்படித்தான் செபிக்க வேண்டும். இவைகள் எல்லாம் இந்த சோவழிபாட்டில் பங்கு பெற ஆரம்பித்த பின்பு பரிசுத்த ஆவியானவருடைய துணை வழியாகத்தான் என்னுடைய ஊனியல்வை மேற்கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய அது எனக்கு உதவி செய்தது. So we would not live according to the flesh but live as Christ did. நாம் யாரும் கிறிஸ்தவர்கள் ஊனியல் விரும்புவது போல வாழக்கூடாது, கிறிஸ்து விரும்புவது போல வாழ்வதுதான் கிறிஸ்தவர்கள். அதுக்கு தான் இயேசு நம்மை எல்லாரையும் அழைத்திருக்கின்றார். So our flesh is always fighting against us, against our faith, against our commitment. தெரியும், எங்களுடைய ஊனியல் இருக்கிறது அல்லவா, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழாதபடி, கடவுளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்காதபடி, கடவுளுடைய விருப்பத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியாதபடி அது எப்பொழுதும் எங்களோடு போராடி கொண்டே இருக்கும். நாம் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் முடியாது. சரியோ, நாம் இப்படித்தான் இருக்கணும் விரும்பும், ஆனால் முடியாமல் இருக்கும். ஏனென்றால் அந்த ஊனியல்பு நம்மோடு எப்பொழுதும் போராடி கொண்டிருக்கும். இது வேண்டாம், இதை விட்டு விடுவோம் நினைப்போம், ஆனால் முடியாது. அதை நாமவே தேடி தேடி செய்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் ஊனியல்பு எப்பொழுதும் நம்மோடு போராடி கொண்டிருக்கின்றது. தெரியும், our flesh is always fighting against us. It tries to keep us from living according to Christ's will. எங்களுடைய ஊனியல்பு இருக்கிறது அல்லவா, அது எப்பொழுதுமே கிறிஸ்துவினுடைய விருப்பத்துக்குள் வாழாதபடி எங்களோடு அது போராடி கொண்டிருக்கிறது. அந்த உண்மையை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். This is why people come to church, pray and read the Holy Bible, yet still live in the opposite way. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கோயிலுக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், இறை வார்த்தை வாசிக்கிறோம், ஆனால் நாம் எதிர்மாறாக வாழ்ந்து கொண்டிருப்போம். நிறைய பேர் நீங்க என்ன கூட்டம் போகிறீர்கள், புது வாழ் இருக்கிறீர்கள், அப்ப இப்படியா கதைக்கிறது, இப்படியா செய்கிறது, சி என்ன பைபிளை தூக்குனீங்கள், ஆனா நீங்க பைபிள் தூக்கின மாதிரி இல்லையே என்று கேட்கிறார்கள் அல்லவா. என்ன காரணம் என்றால், நாம் எல்லாரும் பைபிள் தூக்குறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் நாங்கள் விரும்புவது போல வாழுவோம். இந்த ஃபிளாஷ் எங்களுடைய ஊனியல் அதுக்கு விடாது, அதை எதிர்த்து நிற்கும். அதனால தான் நாம் அதுக்கு எதிர்மாறாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். எல்லாம் செய்துட்டு எதிர்மாறாக நாம் இருப்போம். we live in a worldly way. தெரியும், நாங்கள் எல்லாரும் கோயிலுக்கு வந்தாலும் உலக பாதை, உலகம் விரும்புவது போல உலக வழியிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். Our thoughts, plans, words
and behavior reflect the world. எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய செயல், எங்களுடைய திட்டம், எங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் உலகத்தையே வெளிப்படுத்தி கொண்டிருக்குமே தவிர கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக இருப்பதில்லை. We glorify the world and Satan, not Christ. நாங்கள் பார்த்தீர்கள் இந்த உலகத்தையும் சாத்தானையும் தான் பெரிதாக பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமே தவிர கிறிஸ்துவை யாரும் பெருமைப்படுத்துவதில்லை. அது நமக்கு தெரியாமலேயே இருக்கிறது. சரியோ, இப்போ ஒரு கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்து பிறப்பு விழா எப்படி கொண்டாடுவோம் என்றால் உலகம் விரும்புவது போல நாம் கொண்டாடுவோமே தவிர இயேசு விரும்புவது போல நாம் கொண்டாடுவதில்லை. சரியோ, நாம் வந்து கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு ஒரு கொடியில வச்சு அதுல இயேசு எல்லா சுருவம் எல்லாம் வச்சு கொண்டாடுவோம். சரியோ, இதே உண்மையாகவே அந்த கொண்டாட்டம் நான் செய்வோம் அல்லவா, அதுக்குள்ளேயே இயேசு நம்முடைய வீட்டுக்குள்ள அன்றைக்கு வருவாராக இருந்தால் what will happen? அப்ப நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், இது எல்லாமே செய்வது இதுதான் சரி என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, அது உலகத்துக்கு தான் சரி, நம்முடைய ஊனியல்வுக்கு தான் சரி, அது கிறிஸ்துவுக்கு அது சரியா? சரியோ, அதான் எப்பொழுதுமே கேட்கறது, நாம் திருமுழுக்கு கொடுப்போம், திருமுழுக்கு ஒரு கொண்டாட்டம் வைப்போம். அந்த கொண்டாட்டம் நாம் எப்படி செய்வோம் என்று கேட்டால் உலகம் விரும்புவது போல நாம் செய்கிறோம். முதல் நன்மை கொடுக்கிறோம், அதுக்கு ஒரு கொண்டாட்டம் வைப்போம். அந்த கொண்டாட்டம் எப்படி செய்வோம் என்று சொன்னால் உலகம் விரும்புவது போலவே நாம் செய்து கொண்டிருப்போம். கிறிஸ்து விரும்புவது போல நாம் செய்வதில்லை. திருமுழுக்கென்றாலே கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை மீட்பதாக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்க வேண்டும்? முதல் நன்மை என்றால் முதலாக கிறிஸ்துவின் உடலை, திரு ரத்தத்தை நமக்குள் பெற்றுக் கொள்கிறோம். அப்ப அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்க வேண்டும்? எனிவே, இது எல்லாமே நாம் செய்யும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் உலகத்துக்கு விரும்புவது போல செய்துவிட்டு நாம் கடவுளுக்கு செய்தாக நினைக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்றால் அன்பானவர்களே, நாங்கள் தூய ஆவியானவருக்குள் இடம் கொடுக்காமல், கிறிஸ்துவுக்குள் வாழாமல் இந்த ஊனியல்புக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அதனுடைய அர்த்தமாகும். St. Paul says, Romans chapter 7 verses 15 to 19. திருமறை உள்ளவர்கள் எடுங்கள், ரோமருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 15 to 19 வரை. ஏன்னா இது பெரிய ரீடிங் என்படியால் அதில் நான் போடையில, பைபிள் உள்ளவர்கள் அதில் நீங்கள் பார்க்கலாம். Romans chapter 7 verse 15 to 19. For I do not understand my own action, for I do not do what I want, but I do the very thing I hate. Now if I do what I do not want, I agree with the law that it is good. So now it is no longer I who do it, but sin that dwells within me. For I know that nothing good dwells in me, that is, in my flesh. For I have the desire to do what is right, but not the ability to carry it out. For I do not do the good I want, but the evil I do not want is what I keep on doing. சரியோ, ரோமர்கள் நிருபம் 7:15-19 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தூய பவுல் ஒரு அழகான விடயத்தை சொல்லுகிறார். ஏனெனில் நான் செய்வது என்னதென்று எனக்கே தெரியவில்லை. எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை, எதை வெறுக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன். ஆனால் அவ்வாறு செய்வது என்னுள் குடிகொண்டிருக்கும் பாவமே. நான் அல்ல, என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேன் என்று தூய பவுல் சொல்லுகிறார். சரியோ, அப்ப அவருடைய அனுபவம் என்னவாய் சொல்லுகிறார் என்றால், நானெல்லாம் நல்லது நினைக்க விரும்புகிறேன், நல்லது செய்ய விரும்புகிறேன், ஆனால் முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய ஊனியல்பில் இருக்கிற பாவம் தான் அதுக்கு காரணம். அது என்னை நல்லது செய்ய விடாமல் இருக்கின்றது. அதனால தூய பவுல் அங்கெல்லாம் நிறைய சொல்லுவார், என்னை நான் இயேசுவோடு சிலுவையில் அறைந்திருக்கின்றேன், அதனாலே தான் என்னுடைய அந்த ஊனியல்பை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். நான் நினைப்பது போல இனி வாழக்கூடாது, நான் நினைப்பது போல பேசக்கூடாது, நான் நினைப்பது போல அல்ல, கிறிஸ்து விரும்புவது போல நான் வாழும். அப்படின்னா என்னை நான் இயேசுவோடு சிலுவையிலே அறைய வேண்டும். St. Paul speaks about the internal battle. சரியோ, தூய பவுல் அவருக்குள்ளே நடக்கிற ஒரு போராட்டத்தை பற்றி பேசுகிறார். This battle is between wanting to do what is right and finding himself unable to do so. அந்த சண்டை என்னென்று பார்த்தீர்கள் என்றால், அவருக்குள்ளே நடக்கிறது என்ன சண்டை என்றால், அவர் நல்லது செய்ய விரும்புகிறார், ஆனால் முடியாமல் போய்விடுகிறது. எனிவே,
This is the main problem in Christian life. People want to go to church and want to be a Christians. However, they often struggle to overcome the flesh. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. நாம் எல்லாரும் கோயிலுக்கு வருவோம், ஜெபிக்கிறோம், நல்லவர்களாக இருக்க வேண்டும் விரும்புகிறோம், கடவுளுடைய அருள் எங்களோடு இருக்க வேண்டும் விரும்புகிறோம், கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்க வேண்டும் விரும்புகிறோம். ஆனால் எங்களுடைய ஊனியல்பை எங்களால் மேற்கொள்ள முடியாமல் போகிறது. They want to obey the flesh rather than the Holy Spirit. எல்லாம் செய்தாலும் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக தங்களுடைய ஊனியல்புக்கும் உலகத்துக்கும் கீழ்ப்படிவதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். So when you choose to follow your fleshly desire instead of listening to the Holy Spirit, several bad things can happen. சரியா? நானும் நீங்களும் தூய ஆவியானவருக்கு செவிகாய்த்து அவருக்கு கீழ்ப்படியாமல் நாம் எவ்வளவு போதனைகளை கேட்டும் ஜெபித்தும் கூட்டத்துக்கு வந்தும் இறை வழிபாட்டில் பங்கு பெற்றியும் நாங்கள் எங்களுடைய ஊனியல்புக்கு கீழ்ப்படிவோமாக இருந்தால் பலவிதமான தீமைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். சரியோ? ஒரு நல்லது நடக்காது. தீமைகள் தான் மாறி மாறி நடக்குமே தவிர நல்லது நடக்காது. ஏனென்றால் நாங்கள் இந்த ஊனியலின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சரி, வாட் ஆர் த அவுட்கம்ஸ் ஆஃப் லிவிங் பை ஃப்ளஷ் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்களுடைய ஊனியல்வின்படி வாழ்வோமாக இருந்தால் அதனுடைய வெளிப்பாடு அதன் வழியாக நடப்பது என்ன என்பதை நாம் பார்க்கலாம். நம்பர் 1, பேட் அவுட்கம்ஸ். மோசமான விளைவுகள் அதிலே தோன்றும். You will act on fleshly desire. சரியோ? நாங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் ஜெபிப்போம், கேட்போம், அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய ஊன் விரும்புவது போல செயல்பட ஆரம்பித்து விடுவோம். As a result, you may fail to share Christ's love and compassion. அதனுடைய விடை என்னென்று பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் எவ்வளவுதான் கிறிஸ்தவ வழிபாடுகளை பங்கு பெற்றினாலும் கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை, அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள முடியாமல் எங்களுடைய சுயநலத்தை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருப்போம். Your selfishness can lead to feelings of guilt and distress. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஊனியலின்படி வாழும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால் எங்களுக்குள்ளே எப்பொழுதுமே ஒரு குற்ற மனப்பான்மை இருக்கும், அதே நேரத்தில் அமைதியற்ற ஒரு தன்மை இருக்கும். அதனால எப்பொழுதுமே வந்து ஜெபிக்கிறோம், எப்பொழுதுமே கோயிலொண்டே இருக்கிறோம், ஆனால் ஒரு அமைதியை, சமாதானத்தை நம்மால் காண முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் செய்துவிட்டு எங்களுடைய ஊனியல்பு கீழ்ப்படிந்து விடுகிறோம். You may appear happy on the outside, but inwardly you feel guilt and distress. நாங்கள் வெளியில ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறது போல காட்டிக்கொள்வோம், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால் பலவிதமான துன்பம், வேதனையும் தான், பிரச்சனையும் தான் உள்ளுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கும். Your action might hurt yourself and others. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய செயல்கள் எங்களையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும், இன்னொருவரையும் சரியாக பாதித்து விடுகிறது. அன்பானவர்களே, people want to see Christ in your will not see Christ in your behavior, in our behavior. சரியோ? எங்களுடைய செயலிலே மக்களால் கிறிஸ்துவை காண முடியாமல் இருக்கும். ஆனால் நாம் கோயிலுக்கு வருவோம், கூட்டத்துக்கு வருவோம், ஜெபிப்போம், ஆனால் எங்களுடைய செயலிலே கிறிஸ்துவை மக்களால் காண முடியாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் எங்களுடைய ஊனியலின்படி நாம் வாழ்வதனாலே. நம்பர் 2, weaken spiritual connection. எங்களுடைய ஆன்மீக தொடர்பை பலவீனமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். பலவீனமான ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்கும். இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். When you live in flesh, you will ignore the Holy Spirit. That's the number 1 thing. சரியோ? அதான் நீங்கள் எல்லா இடமும் பார்க்கலாம். எங்களுடைய ஊனியலின்படி நாம் வாழும் பொழுது என்ன செய்வோம்? பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் தள்ளி வைத்து விடுவோம், அவரை நாங்கள் ஒரு பக்கம் ஒதுக்கி விடுவோம், அவர் வேண்டாம் என்று சொல்லி விடுவோம். இதுதான் நீங்கள் எல்லா இடமும் பார்க்கலாம். இந்த புது வாழ்வுக்கு வருவதற்கு முன்பும் நமக்கு இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அது வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு நினைத்தோம். பரிசுத்த ஆவியானவர் அது என்னவோ அப்படின்னு நினைத்தோமே தவிர அவர் எங்களுக்கு வேண்டும் என்று நாம் நினைக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் ஊனியலின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதையே நாம் விரும்பி கொண்டிருக்கின்றோம். When you ignore the Holy Spirit, it can be hard to feel God's presence in your life, in our life. எப்பொழுது நாங்கள் தூய ஆவியானவரை தள்ளி வைக்கிறோமோ, தூய ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்காமல் போகிறோமோ, அப்பொழுது நாம் கடவுளுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியாது. மிக மிக கடினமாக இருக்கும் கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிப்பது. அன்பானவர்களே,
Without the Holy Spirit guidance, you may struggle to know what God's want you to do. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு இல்லாமல் போகும் பொழுது இப்பொழுது என்ன நடக்கும்? கடவுளங்களை என்ன செய்ய விரும்புகிறார் என்பது நமக்கு தெரியாமலேயே இருக்கும். நாம் பல ஆண்டு காலமாக கிறிஸ்தவர்களாக இருப்போம். ஆனால் கடவுள் என்ன செய்ய சொல்லுகிறார் இந்த நேரத்தில் என்ன என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் அதை நமக்கு சொல்லிக் கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர். நாம் இந்த ஊனியல்புக்குள்ள இருக்கிறதுனாலே பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒதுக்கி வைத்து விடுகிறோம். தூய ஆவியானவர் தள்ளி இருக்கும் பொழுது நாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் எவ்வளவு கூட்டங்களை பங்கு பெற்றினாலும் நம்முடைய வீட்டிலே ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைக்கு அப்ப என்ன செய்ய வேண்டும், என்ன காரணம் எங்களுக்கு தெரியாது. என்றால் நாம் ஊனியல்பிலேயே அதை சிந்திக்கிறோம், அதை பற்றியே கதைக்கிறோம், ஊனியல்பிலேயே அதை பற்றி சண்டை பிடிக்கிறோம், அதற்கான செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர பரிசுத்த ஆவியானவரை நாம் நமக்குள் வைத்திருக்காமல் இருக்கின்றோம். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எங்கே உதவி செய்கிறார்? நம்முடைய ஊனியர்களை வெற்றி கொள்வதற்கு உதவி செய்கிறார். So this distance can make you feel loneliness. அதனாலே நாம் கடவுளிடத்தில் இருந்து பிரிந்திருக்கிற அந்த விடயம் எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தனிமையை கொடுத்து கொண்டே இருக்கும் அன்பானவர்கள். அதனால்தான் கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் தனிமையை உணர முடியாது, உணரக்கூடாது. ஏனென்றால் அப்படி உணர்கிறோம் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் இல்லை, கிறிஸ்துவோடு இல்லை, அவ்வளவுதான். You miss the comfort and direction that the Holy Spirit offers. நாம் இந்த ஊனியல்புக்குள்ளே வாழும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு காட்டுகிற அந்த வழியை, அந்த பாதையை, அவர் எங்களுக்கு கொடுக்கிற திட்டத்தை எல்லாமே நாம் தள்ளி விடுகிறோம், உதறி விடுகிறோம், கடவுளுடைய திட்டத்தை அறிய முடியாமல் போகிறோம். So over time you might stop noticing his gentle guidance. This make it more difficult to follow God's will. So இப்படியே நாம் வரும் பொழுது காலப்போக்கில் என்ன நடக்கும் என்றால் கடவுளுடைய விருப்பத்தை நாம் அறிய முடியாதபடி போய்விடுவோம். என்றால் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய உன்னதமான அந்த வழிநடத்தலை ஒதுக்கி வைப்பதனாலே. So as a result, your relationship with God may feel weaker and less satisfying. அதனுடைய விடை, அதனால் கிடைக்கிற பதில் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் கடவுளோடு இருக்கின்ற அந்த உறவு மிக மிக குறுகி போயிருப்பதை பார்க்கலாம். ஒரு கடவுளோடு இருக்கிற உறவிலே நமக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிறதை நாம் காணலாம். சரியோ? இதெல்லாமே எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டது. இதற்கெல்லாம் இந்த புது வாழ்க்கையிலே வருவதற்கு முன்னே இப்படி தான் இருந்தது. கோயிலுக்கு போகிறோம் வருவோம், ஒரு திருப்தி இருக்காது, உண்மையான ஒரு சமாதானம், சந்தோஷம் இருக்காது. ஆனால் இதிலே பங்கு பெற்றி கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவுக்குள் வர ஆரம்பித்த பின்பு பார்த்துட்டால் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு தெய்வ சமாதானம், சந்தோஷம், ஒரு நம்பிக்கை இருப்பதை காண முடிகிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அனைத்திலும் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கின்றார். So this way you may not walk in God's blessings. அதனாலே பார்த்துக்கொண்டால் நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் ஒருபோதும் நடக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய ஊனியல்பிலே வாழ்ந்து ஆண்டவரேன்னு மன்றாடிக்கொண்டே இருப்போம். சரியோ? எல்லா இடத்துலையும் மண்டாடுங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நடக்க முடியாது. ஏனென்றால் நாம் மன்றாடுகிறோம், மற்றவரிடத்திலே மன்றாடும்படி கேட்கிறோம், அதுக்கு பின்பு நாம் விரும்புவது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே கடவுளுடைய ஆசீர்வாதம் ஒருபோதும் வராது. Your enemy can easily attract your family, your body and every part of your life because of your spiritual weakness. இந்த அடிப்படையிலே சாத்தான் இலகுவாக நம்முடைய குடும்பத்தை தாக்க முடியும், நம்முடைய உடலை தாக்க முடியும், நம்முடைய மனதை தாக்க முடியும். ஏனென்றால் நாங்கள் ஆன்மீகத்திலே பலவீனராக இருக்கின்றோம். நாம் பலவீனராக இருக்கும் பொழுது இலகுவாக சாத்தானால் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய எதிர்காலத்தை தாக்க முடிகிறது. The other thing, inner conflict. Number 3. அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் உள் முரண்பாடு, நமக்குள்ளே நடக்கின்ற சில முரண்பாடான விடயங்கள். இதெல்லாமே மிக முக்கியம். சில நேரம் உங்களுக்கு ஒரு போரிங் போல இருக்கலாம், என்னடா இது என்று. ஆனால் இது தெரியாமல் போடுதோ அதுக்கு பிறகு நாங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் அதில் ஆசீர்வாதத்தை காண முடியும். அதனால இந்த விடயங்கள் கட்டாயமாக நாம் அறிந்து இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. சரியோ? அடுத்தது வந்தால் இன்னர் கான்ஃப்ளிக்ட், நமக்குள்ளே நடக்கின்ற சில முரண்பாடான விடயங்கள். When you follow your flesh, you may be caught between what you want and what you don't want. நானும் நீங்களும் நம்முடைய ஊனியலின்படி நடப்போமாக இருந்தால் என்ன விருப்பம், எது சரி எது பிழை, எனக்கு என்ன விருப்பம், எனக்கு என்ன விருப்பம் இல்லை, இந்த விடயத்திலே நாம் முடிவெடுப்பதற்கும் செயல்படுவதற்கும் மிக கடினமாக இருக்கும். So this conflict can make it hard to feel at peace. இதனாலே பார்த்தீர்கள் என்றால் நாம் சமாதானமாக இருக்க முடியாமலேயே இருக்கும். சில நேரம் நினைக்கிறோம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று, ஆனால்
ஜெபிக்க முடியாமல் போயிடும். அங்கே அந்த ஃபோன் கால் வரும், இவரோட காய்ப்பம் உடம்பு இப்படி களைச்சி போயிடும். அடே ஏன் அன்றைக்கு ஜெபிக்காம பண்ணணும், ஏன் ஜெபிக்காம பண்ணணும், அது வந்து உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் போய்விடும். சில நேரத்தில் நீங்கள் நினைப்பீர்கள், நான் இப்படி கதைக்கக்கூடாது, நான் இப்படி தான் இருக்கணும். திடீரென பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே அப்படி கதைத்து விடுவீர்கள். அதுக்கு பிறகு நான் ஏன் இப்படி கதைத்தேன், நான் ஏன் இதை செய்தேன், அந்த சமாதானம் இல்லாமல் போயிடும். ஆனால் அதுக்கு பிறகு அடுத்த கிழமை ஓடி வந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அந்த சமாதானம் கிடைக்காது நமக்கு. ஆண்டவரே ஆசீர்வாதம் கேட்போம், ஆசீர்வாதம் வராது நமக்கு. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய ஊனியல்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சரி, so you might want to enjoy something that feels good. However, you also know it could lead to problem. சில நேரம் நீங்கள் நினைப்பீர்கள், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதற்குள்ளே வர முடியாதபடி சில தடைகள் வந்து உங்களை பிரச்சனைக்குள்ளே கொண்டு போகும். பட் யூ வாண்ட் டு டூ வாட் இஸ் யுவர் ஃப்ளஷ் டெல்ஸ் யூ டு டூ. ஏனென்றால் நீங்கள் வந்து உங்களுடைய ஊன் சொல்வது போல செய்ய நினைப்பது அதுக்கு முக்கியமான காரணம். ஸோ திஸ் டென்ஷன் கேன் கோஸ் anxiety as you think about your choices. அதனாலே அதுக்கு பின்பு நான் இதை தெரிவு செய்யலாமா, இதை வேண்டலாமா, இங்கு போகலாமா என்பதிலே ஒரு பெரிய பயம் பெற ஆரம்பித்திடும். எதுலையுமே உங்களுக்கு சமாதானம் இல்லாமலேயே இருக்கும். சரியோ, ஜெபிப்போம், ஆனால் எதுவுமே செய்ய நமக்கு சமாதானம் கிடைக்காது. ஏனென்றால் அந்த பயம் நமக்குள்ளே வந்துடும். ஏனென்றால் நாங்கள் வந்து நம்முடைய ஊனியல்புக்குள்ளே அதிகமாக இருக்கின்றோம். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஸோ ஓவர் டைம் திஸ் ஸ்ட்ரகிள் கேன் மேக் யூ அன்ஹாப்பி. திஸ் கில்ட் அண்ட் டிஸ்ட்ரெஸ் ஃப்ரம் யுவர் டிசிஷன் கேன் ஃபீல் வெரி ஹெவி. அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாரத்தை, அழுத்தத்தை நமக்கு கொண்டு வருகிறது. நம்பர் 4, ஃபீலிங் எம்ப்டி. அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் வெறுமையை உணர்வதாகும். இதுக்குமே முக்கியமான ஒன்று. While following fleshly desire might give you short-term pleasure, it usually doesn't bring lasting happiness. தெரியும், நாங்கள் வந்து எங்களுடைய ஊனியல் விரும்புவது போல நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் பல சிற்றின்பங்களுக்கு நாம் இடம் கொடுத்து கொண்டே இருப்போம். அந்த சிற்றின்பம் என்ன செய்யும் என்றால் எங்களுக்கு நீண்டதான ஒரு சமாதானத்தை, ஒரு நிறைவை நமக்கு கொடுக்காது. நிறைவானது வந்து கடவுளிடம் தான் வரும். ஆனால் நாம் என்ன செய்வோம் என்றால் நம்முடைய ஊனியலுக்கு இடம் கொடுத்து சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருப்போம். உலகம் விரும்புவது போல செய்வோம். நண்பர்கள் கேட்கிறதுக்கு நாம் டக்குன்னு கீழ்ப்படிந்துருவோம், அவர் சொல்வதற்கு டக்குன்னு கீழ்ப்படிவோம். பரிசுத்தாவின் சொல்றதுக்கு நாம் ஸ்ட்ராங்காக நம்மால் நிற்க முடியாமல் போயிடும். அப்போ என்ன நடக்கும் என்றால் நாங்கள் வந்து இந்த சின்ன சின்ன விடயங்களே பங்கு பெறும் பொழுது அந்த நேரத்துக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் அதுக்கு பின்பு அது தொடர்ச்சியாக அந்த சந்தோஷத்தை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்திலே அனுபவிக்க முடியாமல் போகிறது. ஸோ யூ மே ஃபைண்ட் யுவர் செல்ஃப் வாண்டிங் மோர். அதுக்கு பின்பு என்ன நடக்கும் என்றால் பார்த்தீர்கள் என்றால் அதை செய்ய வேணும் என்றே ஆசையாகவே இருக்குமே தவிர இது வேண்டாம், நான் இதை நிறுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ளே இல்லாமல் போய்விடுகிறது. அதனால இது வந்து நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். நாம் இறைவார்த்தையை கேட்கிறோம், நல்லது, இதுதான் சரி, இப்படி தான் வாழவும் நினைக்கின்றோம். ஆனால் வெளியிலே போன பின்பு அதை அப்படியே மறந்து நாம் முன்பு எப்படி செய்தோமோ அது போல செய்ய ஆரம்பிக்கின்றோம். அல்லது மற்றவர்கள் வந்து எங்களை கேட்கும் பொழுது அதற்கு நாம் கீழ்ப்படிய ஆரம்பித்து விடுகிறோம். மற்றவர்கள் அதை செய்வதை பார்க்கும் பொழுது நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஓடி விடுகின்றோம், செய்து விடுகின்றோம். இது என்ன நடக்கிறது என்றால் அதுக்கு பின்பு நாம் அதிலே அது பழக்கமாக வந்த பின்பு நாம் கூட்டங்களை வருவோம், கிறிஸ்தவர்களாக இருப்போம். ஆனால் தொடர்ச்சியாக அதையே நாம் செய்து கொண்டிருப்போம், தவறானதையே நாம் செய்து கொண்டிருப்போம். அதே நேரத்தில் அது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் நமக்குள்ளே வளர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இது வேண்டாம், இது தேவையில்லை அப்படின்ட்டு நம்மால் நிறுத்த முடியாமல் போயிடும். சரியோ? ஸோ அதனால தான் நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். அதுக்கு பின் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே வந்து தங்காது. ஏனென்றால் நாம் உலகத்துக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ எப்படி கடவுள் ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வர முடியும்? எனவே இதுதான் நமக்கு நடக்கின்ற ஒரு பெரிய போராட்டமாகும். So this can lead to you always searching for the next thing that makes you feel good for a moment. ஸோ இதுதான் நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு கூட நடக்கிறது. அதுக்கு பின்பு என்ன நடக்கும் என்றால் ஒரு 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 பாட்டி முடிஞ்சோடனே அடுத்த பாட்டி எப்படா வரும் ஏங்கிக் கொண்டே இருப்போமே என்றால் அந்த பாட்டி நேரம் தான் நமக்கு சந்தோஷமா இருந்தது. அதுக்கு பின்பு நாம் தனிமையை, வேதனையை, கஷ்டத்தை நாம் அனுபவிக்கிறோம். அதுக்கு பின்பு எப்பொழுது அடுத்த பாட்டி வரும் அப்படின்ட்டு நாம் நினைத்து கொண்டிருப்போமே தவிர நம்மால் பாட்டி இல்லாமல் நம்மால் சந்தோஷமா இருக்க முடியும்? அப்படி இருக்க தெரியாமல் போய்விடுகிறது.
ஸோ இதுதான் மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒன்றாகும். ஆகவே நாம் நெடுக ஒரு பாவத்தை செய்ய விரும்பி கொண்டிருப்போம், தீமையை செய்ய விரும்பி கொண்டிருப்போம், அந்த ஒரு கொஞ்ச நேர இன்பத்துக்காக, ஒரு சிற்றின்பத்துக்காக. ஆனால் அது நமக்கு நீடிய இன்பத்தை கொடுக்க முடியாது. அது கொடுக்கிறதே அதுதான் தடுத்து நிறுத்துகிறது ஆகும். ஸோ திஸ் வே யூ பிகம் அடிக்டட். இந்த அடிப்படையிலே அதுக்கு பின்பு நாம் அந்த தவறான செயல்களுக்கு அடிமையாக மாறிவிடுவோம். அது எதனாலும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க முடியாமல் போய்விடும். தி அதர் ஒன், லிவ் அவுட்வர்ட்லி. வெளி அடையாள வாழ்வு அங்கே காணப்படும். சரியோ, நாங்கள் இந்த ஊழியர் பிள்ளை வாழும் பொழுது லிவ் அவுட்வர்ட்லி. So this is why many Christians live outwardly as Christians but inwardly experience a mess. ஸோ நிறைய முறை நாங்கள் எங்களுடைய ஊனியல்பு விரும்புவது போல வாழ்கிறதுனால் பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் வெளியிலே பார்த்துக்கொண்டால் நல்ல ஒரு கிறிஸ்தவருக்கு போல தெரிவோம். ஆனால் உள்ளுக்கு பார்த்தீர்கள் என்றால் பயங்கரமான குப்பையாக இருக்கும். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே பார்த்துக்கொண்டால், குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அவ்வளவு குப்பை இருக்கும். நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய நடத்தை எல்லாம் அவ்வளவு குப்பையாக இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்துக்கிட்டால் நாம் கோயிலுக்கு தவறாமல் போயிட்டு வருவோம். வெளியில் பார்த்துக்கிட்டால் நம்ம பெரிய நல்ல வெளி அடையாளங்கள்லாம் பார்த்துக்கிட்டா உண்மை, என்ன கேத்தலிக்குவே அப்படி என்ன பக்தியாக இருக்குது அப்படின்ட்டு வெளியில் இருக்கும். உள்ளுக்கு அவ்வளவு வேதனை இருக்கும், அவ்வளவு கஷ்டம், பிரச்சனை, சண்டை, போராட்டம் அப்படி நிறைஞ்சு போய் இருக்கும். அப்போ இதுக்கு என்ன காரணம்? இப்போ நம்ம எல்லாருக்கும் விட தெரியணும். இதுக்கு என்ன காரணம்? இயேசு காரணமா? இல்லவே இல்லை, நாம் தான் காரணம். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்காமல் போயிட்டோம். அதனாலே நம்முடைய ஊழியலின்படியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனாலே நாங்கள் வெளியே நல்ல கிறிஸ்தவர்களாக தெரிகிறோம். உள்ளுக்கு பார்த்தீர்கள் ஒரே பிரச்சனையும் கசப்பும் வேதனையும் துர்நாற்றமாக இருந்து விடுகிறது. So the Holy Spirit is in us to continually guide us in God's kingdom. அதனால தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வருகிறார், எங்களை தொடர்ச்சியாக கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துவதற்காக. ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய துணை எப்பொழுதும் கேட்பதும் அவருக்கு கீழ்ப்படிவதும் மிக மிக முக்கியமான ஒன்று. அது இல்லாமல் நாங்கள் எங்களுடைய ஊழியல்விலேயே செய்து விடுவோம். அதனால தான் வழிபாட்டில் வருகிறீர்களா, பாடப்போகிறீர்களா, அங்கு பங்கு பெறப் போகிறீர்களா, நீங்கள் முதல்ல பரிசுத்த ஆவியானவரிடத்திலே மன்றாடும், தூய ஆவியானவரே இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை எனக்கு தாரும், இதிலே பங்கு பெறுவதற்கு எனக்கு உம்முடைய வல்லமை தாரும், நான் பாடுவதற்கு ஜெபிப்பதற்கு உம்முடைய வல்லமை தாரும், என்னுடைய ஊனியல்பிலே நான் செய்யாமல் உம்முடைய வல்லமையோடு நான் செய்யட்டும். ஏன்னா அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது இல்லாமல் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இப்போ நான் ஒரு நல்ல பாட்டு பாடிட்டு, அப்பா நல்லா பாடணும் நல்லா பாடணும் நல்லா பாடணும் அப்படின்னு கேட்டால் அதில் 10 பேர் சொல்லணும், ஓ வெரி குட் நல்லா இருந்தது. இந்த நல்லா இருந்ததுன்ட்டு மக்கள் சொல்கிற வார்த்தை இருக்கிறது அல்லவா, அது நமக்கு என்னத்தை கொண்டு வரப்போகுது? இந்த இடத்தோட சரி. ஆனால் மக்கள் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ அது இல்லை நம்முடைய பிரச்சனை. ஆண்டவரே, என்னை எதற்காக நீ தேர்ந்தெடுத்திருக்கிற, உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும், உம்முடைய வல்லமை எனக்கு தாரும், இதை பாடுவதற்கு என்னை தகுதி உள்ளதாக மாற்றும், என்னை அபிஷேகம் பண்ணும், உம்முடைய வல்லமை என் மேல் வரட்டும், உம்முடைய பிரசன்னம் எனக்கு தாரும். நான் இந்த ஊழியர் நான் பாடும் பொழுது உண்மையாகவே உம்முடைய பிரசன்னம் அங்கு வர வேண்டும், மக்கள் இதனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த பாரத்தோடு நீங்கள் ஜெபித்து ஊழியம் செய்தால் மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ சொல்லவில்லையோ கடவுள் உங்களுக்கு வேண்டியதை அவர் தந்து கொண்டே இருப்பார். அதுபோலதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும். மற்றவர்கள் பார்க்கிறதுக்காக நாம் ஒருபோதும் குடும்ப வாழ்க்கை வாழக்கூடாது. கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் சரியாக இருப்போமாக இருந்தால் நம்முடைய வீட்டுக்குள் வேண்டியதை கடவுள் நம்மை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். பல முறை நாங்கள் வெளியிலே தான் பார்க்கிறோம், இல்லை கிறிஸ்துவை பார்க்கிறோம். So if you want truly live in God's presence and receive God's blessing, you must live in Christ, not in the flesh. அதனாலே உண்மையிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு நான் வாழ வேண்டும் என்றால் நாங்கள் இந்த உடல் விரும்புவது போல வாழக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் விரும்புவது போல நாம் வாழ வேண்டும். So let's ask the Holy Spirit to keep us always in Christ. ஆகவே பரிசுத்த ஆவியானவரிடத்திலே, தூய ஆவியானவரே எப்பொழுதும் என்னை கிறிஸ்துவுக்குள் நான் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கலாம். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். நாம் எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிக்கலாம்.
எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. இதோ ஆண்டவருடைய அபிஷேகம் எல்லோர் மேலும் இறங்கி வருவதாக, ஆண்டவருடைய வல்லமை எல்லோரையும் மூடிக்கொள்வதாக, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த நேரத்திலே ஒவ்வொருவர் மேலும் ஒரு மழையாக பெய்வதாக, ஆண்டவரே ஒரு தண்ணீர் அவர்கள் மேல் விழுவதை இவர்கள் இப்பொழுது உணர்வார்களாக, பரலோக தண்ணீர் அவர்கள் மேல் இப்பொழுது ஊற்றப்படுவதை எல்லோரும் அனுபவிப்பார்களாக. இந்த நேரத்திலே பரலோக பரிசுத்த ஆவியான தண்ணீர் இந்த நேரத்திலே ஒவ்வொருவர் மேலும் வந்து இவருடைய தாகம் தீர்க்கப்படுவதாக,
கிண்ணம் நிரம்பி வழிவதாக, வறட்சி நீங்குவதாக, பாவத்துக்குரிய தாகம் இல்லாமல் போவதாக, கடவுளுக்குரிய தாகம் தோன்றுவதாக, பரிசுத்த தாகம் தோன்றுவதாக, வெற்றியின் தாகம் தோன்றுவதாக, தெய்வீக தாகம் தோன்றுவதாக, இந்த உலகத்துக்குரிய தாகம் இல்லாமல் போவதாக, சாத்தானுக்குரிய தாகம் இல்லாமல் போவதாக, ஊனியல்புக்குரிய தாகம் இல்லாமல் போவதாக, மக்களை மேன்மைப்படுத்துகிற தாகம் இல்லாமல் போவதாக, கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிற தாகம் உருவாக்கப்படுவதாக, சாத்தானை உயர்த்துகிற தாகம் இல்லாமல் போவதாக, கிறிஸ்துவை உயர்த்துகிற தாகம் உருவாக்கப்படுவதாக. உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடற்றும் இந்த நேரத்திலே. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் இந்த நேரத்திலே. ஒவ்வொருவருடைய உடலுக்குள்ளும் இப்பொழுது விடுதலை தோன்றுவதாக. ஒவ்வொரு கட்டுக்களையும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை பொல்லாத சத்ருவினால் போடப்பட்டிருக்கிற உலகத்தின் கட்டுக்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக. இந்த உலகத்திலே நீங்கள் கட்டவிழ்ப்பது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று இயேசுவே நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே. அதுபோல இந்த நேரத்திலே ஒவ்வொருவருடைய எண்ணங்களிலும் இருக்கிற கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. சிந்தனைகளில் உள்ள கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. உணர்வுகளில் உள்ள கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. பேச்சிலே உள்ள கட்டுக்கள் கட்டவிழ்க்க நல்லதை பேச முடியாதபடி, பரிசுத்தமானதை பேச முடியாதபடி, விசுவாசமானதை பேச முடியாதபடி, எப்பொழுதும் கவலை பற்றி, துன்பத்தை பற்றி, உலகத்தை பற்றி, தீமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற அத்தனை கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது இல்லாமல் போவதாக. ஆண்டவருடைய வல்லமை அன்றைக்கு ஏசாயாவின் நாவிலே இறங்கி வந்தது போல இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய நாவிலும் இறங்கி வருவதாக, ஒவ்வொருடைய உடலிலும் இறங்கி வருவதாக. அன்றைக்கு பெந்தெக்கோஸ்து நாளிலே கூடியிருந்த ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவரே நீர் ஒரு நெருப்பாக இறங்கி வந்தீரே. அதுபோல இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருடைய உடலிலும் சுட்டரிக்கிற வல்லமை இறங்கி வருவதாக, உருமாற்றுகிற வல்லமை இறங்கி வருவதாக, புதுப்படைப்பாக மாற்றுகிற வல்லமை இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் அந்தகார வல்லமைகளை விரட்டுகிறோம். இப்பொழுது எல்லா தீமைகளும் இயேசுவின் நாமத்திலே விலகி போவதாக, அந்தகார வல்லமைகள் விலகி போவதாக, சாத்தானின் பிடிகள் இப்பொழுது இல்லாமல் போவதாக. சாத்தானின் பிடியில் இருந்து ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே விடுவிக்கிறோம். இந்த நேரத்திலே ஒவ்வொருடைய எதிர்காலத்தையும் விடுவிக்கிறோம். இந்த நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் சாத்தானின் பிடியில் இருந்து ஒவ்வொருடைய குடும்பத்தையும் இப்பொழுது விடுவித்து இறை ஆட்சிக்குள் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே எங்களுக்காக போராடி கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். கரங்களை விரித்து எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் ஆண்டவருக்கு இந்த நேரத்தில், ஆண்டவரே என்னை தொடுவதற்காக நன்றி, எனக்கு விடுதலை தருவதற்காக நன்றி, பரிசுத்த ஆவியானவரே இந்த நேரத்தில் என்னை அபிஷேகம் பண்ணுவதற்காக நன்றி. எல்லாரும் ஜெபியுங்கள் இந்த நேரத்தில் அன்பானவர்களே. இது ஜெபிக்கிற ஒரு உன்னதமான நேரமாகும். வாய் திறந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த இடத்திலிருந்து போகும் பொழுது நீங்கள் ஒரு புதிய வல்லமையோடு போக வேண்டும், புதிய விடுதலையோடு போக வேண்டும். உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற தீமைகள் இல்லாமல் போவதை நீங்கள் காண வேண்டும். உங்கள் உடலுக்குள்ள இருக்கிற தீமைகள் இல்லாமல் போவதை நீங்கள் காண வேண்டும். நன்றி 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 ஆண்டவரே. வல்லமை இறங்கி வருவதாக, அபிஷேகம் இறங்கி வருவதாக, விடுதலை உண்டாவதாக, வெற்றி உண்டாவதாக, தரிசனங்கள் கிடைப்பதாக, எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நன்றி கூறுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். தூரமாக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே செலுத்துகிறோம். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். சொல்லுவோம். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே.
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்களின் பக்கம் விழுந்தாலும் சொல்லுவோம் 1000 10,000 பேர்களின் பக்கம் விழுந்தாலும் அவை ஒரு காலமும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாபரமே அவை ஒரு காலமும் என்னை அணுகிடாதே. என் தேவனின் தாபரமே நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே அன்புள்ளவரே போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம். உம்முடைய நாம மகிமை அடைவதாக, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெற்றி தோன்றுவதாக, விடுதலை தோன்றுவதாக, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி நீங்கி செழிப்பு தோன்றுவதாக, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் துடைக்கப்படுவதாக, சாத்தானின் வல்லமைகள் விலகி போவதாக. இந்த நேரத்தில் உம்மையே மாட்சிப்படுத்துகிறோம். இறுதி ஆசீர்வாதத்துக்காக நாம் சிரம் தாழ்த்தலாம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் விட்டு சொன்ன சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.